ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் நிறைய தவறுகள் சபைக்குள்ளே நடக்கிறதுனால இப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சிலர் போதிக்கிறார்கள், சிலர் சொல்லுகிறார்கள், சில வேத வல்லுநர்கள் அதை நம்புகிறாங்க. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல். அடுத்தது சூப்பர் நேச்சுரல் காஸ்பல் அப்படின்னு ஒன்று கிடையாது. காஸ்பல் நேச்சுரலாகவே சூப்பர் நேச்சுரல் தான். ஓகே, இப்போ தரிசனங்கள், சொப்பனங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய வரங்கள், அற்புதங்கள், இதையெல்லாம் நிறைய பேர் நம்புறதில்லை. பட் இந்த வெளிப்பாடுகள், தரிசனங்களுக்கு ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். முதல்ல, சாது சுந்தர் சிங் தன்னுடைய பள்ளியில் மிஷினரிகளால் கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடுகளை அவர் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கலெக்ட் பண்ணி அதை ஸ்கூலில் போட்டு எரிக்கிறார். சில நாட்களுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மன உளைச்சல் வந்துருச்சு. தற்கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு. தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் 5 மணிக்கு நான் விழுந்துருவேன், உண்மையான கடவுள் யாராவது இருந்தால் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தோன்றி நான் தான் உண்மையான தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினார். அதற்கு பின்பு அவர் போய் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே அவருக்கு முன்பாக தோன்ற வேண்டியதாக இருந்தது. அப்படி ரட்சிக்கப்பட்ட அவர் இந்தியாவில் ரத்தம் சிந்தும் கால்களையுடைய அப்போஸ்தலன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஸோ இது எவ்வளோ உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னால், ஜிம் எலியட் மற்றும் அவருடைய 4 நண்பர்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நேட் செயின்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அந்த மாதிரி இன்னும் ஒரு 4-5 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஓகே, அவங்க எல்லாரும் அமெரிக்காவின் அமேசான் காடுகளில் அவங்க ஊழியம் செஞ்சிட்ருக்கும்போது ஆக்கா அப்படின்னு சொல்லப்படுகிற பழங்குடி மக்களால் அவங்க வெட்டி கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த விமானம் அடித்து நொறுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் அவர்கள் கண்கள் முன்பாக தோன்றி பாடல்களை பாடுகிறார்கள். மிஷினரிகள் அதை பார்க்கல, ஆனால் அந்த பழங்குடி மக்கள் பார்க்குறாங்க. சில நாட்கள் கழித்து அவர்களுக்கு சில பிரச்சனைகள் நடக்கிறது. அவர்கள் காட்டை தீ கொளுத்தி விட்டு இருந்த இடத்தை விட்டு இடம் பெயர்கிறார்கள். சில நாட்கள் கழித்து அந்த மிஷினரிமார்களின் மனைவிகள் கடந்து போய் அந்த பகுதிகளுக்கு ஊழியம் செய்ய போகும்போது இவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதை அந்த கூட்டத்தின் தலைவன் மிங்கயானி பகிர்ந்துள்ளார். அவருடைய பகிர்வின் அடிப்படையிலே இந்த டாக்குமெண்ட்ரி எண்ட் ஆஃப் த ஸ்பியர் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம சரித்திரம் முழுவதுமே பார்க்கலாம். அப்போஸ்தலர் காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே கிறிஸ்தவத்தின் சாரம்சம் பரவினது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயே. பலவிதமான பலத்த செய்கைகளினாலே தேவன் தாமே சாட்சி கொடுத்த ரட்சிப்பு என்று வசனமும் சொல்லுகிறது. ஸோ நம்புங்க, காஸ்பல் இஸ் நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல். காட் பிளஸ் யூ ஆல்.